ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூலேருந்து அந்த திக்காக இருக்க ஸ்டெம்பும் அந்த ஸ்கின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பருப்பு ஒரு கப்பு வந்து ஊற வச்சுருக்கேன், துவரம் பருப்பு. அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், அப்புறம் வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் வாழைப்பூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு ஒரு கப்பு. அது கூட சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பொடியாக கட் பண்ணது அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இடையிலையே பார்த்திங்கன்னா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு துருவின தேங்காய், சீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகா இதை ஆட் பண்ணி நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஜாரில் தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்கேன். அது பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, பச்சை மிளகா 1, சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, அரைச்சாச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வாழைப்பூ நல்லா குக்காகி வந்துடுச்சு. நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் கூட நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதை ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா 1, அது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைப்பூ எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூ ஏற்கனவே நமக்கு வந்து வெந்திருக்கு. அதனால் இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா பாயில் பண்ணால் போதும். நமக்கு தேவையான அளவு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஒரு பாயில் கொடுக்கலாம். சிம்லேயே வச்சு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு கூட்டு. ரெகுலராக நம்ம டயட்டில் ஆட் பண்ணிட்டோம்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. நம்ம நீங்களும் உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிள் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.